பொறுத்திரு இன்றைய டாபிக். இன்னைக்கு பொறுமைங்கிறது நம்மள்ட்ட யார்கிட்டையுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதில்ல. எல்லாமே அவசரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கனால அவசரகதியாகவே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். பொறுமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வேதம் பல விஷயங்களில் பொறுமையாக காத்திருந்த அவ்வளோ பெருமையை பெற்று கொண்டாங்க. யோசேப்பு பொறுமையாக இருந்தாப்புல, யாக்கோபு தான் பொறுமையாக இருந்தாப்புல, ஆபிரகாம் பொறுமையாக இருந்தாப்புல. அந்த பொறுமை அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை மேம்பட உதவியாக இருந்துச்சு. நம்மளோட எல்லாருடைய காரியத்துலேயும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். ஆக்சுவலாக முயற்சி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து கர்த்தர்கிட்ட காத்திருக்கும் போது நம்மளுக்கு ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பணும். இந்த பொறுத்திருக்கிற விஷயம் இந்த அதிகாரத்தில் ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ரூத்தோட மாமியார் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, பொறுத்தீரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்தீரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நாமளும் நம்மளுடைய காரியங்களுக்காக பொறுத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஜெபம். நம்மளுடைய இயேசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையாக காத்திருக்க கிருபை செய்யும். ஆமென்.